Hi guys, a happy day to all. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th Standard Commerce Chapter 2 Functions of Management. Chapter 1 The Principles of Management நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா Chapter 1க்கு நம்ம ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Functions of Management. Managerial functions are time specific, institution specific and country specific. So ஒரு டைம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த மேனேஜரியல் ஃபங்க்ஷன் வந்து டிஃபர் ஆகும். த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மே டிஃபர் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 19th century அண்ட் ஃபாலோட் பை 20th century. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரம் 19th centuries மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணாங்க அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் 20th centuriesல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் how the management function is on 20th centuriesல அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த சாப்டர். ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு டூ செக்ரிகேஷன்ஸ் வந்து இருக்குது. த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சபார்டினேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுக்கு 7 சப்ஹெட்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டிரெக்டிங், மோட்டிவேட்டிங், controlling and coordination. The first thing is planning. So there is a proverb called think before you act and look before you leap. So இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு proverb தான். நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதை வந்து பிளான் பண்ணி செய்யணும். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை நிறைய வாட்டி நம்ம வந்து யோசிக்கணும், நம்ம செய்கிறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து செய்யணும். ஸோ பிளானிங் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன். நம்ம எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து பிளானிங் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லாஜிக் வந்து இருக்காது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நத்திங் கேன் பி பெர்ஃபார்ம்ட் வித்தவுட் பிளானிங். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டிங் அ புக் ஸ்டார்ட்ஸ் வித் பிளானிங். ஒரு புக் எழுதணுன்னா கூட அதுக்கு முன்னாடி அதோட இண்டெக்ஸ் என்ன நம்ம போட போகிறோம், எதை பற்றி எழுத போகிறோம் அப்படின்றது ஃபுல்லாகவே வந்து பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ இன் ஷார்ட், பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் ஹேஸ் டு பி டன் இன் ஃப்யூச்சர். அதை நம்ம முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து பிளானிங். And planning is a constructive reviewing of future needs so that present actions can be adjusted in view of establishing goals. ஸோ நம்ம எந்த கோலை நோக்கி போயிட்டுருக்கோமோ அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டோம், இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். when we plan the things which has to be done. So planning should be take place before doing. பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணிடணும். Most individual or group efforts are made by determining before any operative actions takes place what shall be done, where and how, who shall do it அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ actions takes place before any operative actions take place, what shall be done, where, how and who shall do it அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கணும் பிளானிங்கில். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைசிங். பிளான் பண்ணதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணும்போது அங்கே மெம்பர்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும். அண்ட் நெட்வொர்க் க்ரியேஷன்லேயும் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. எந்தெந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த நெட்வொர்க்குமே வந்துட்டு நம்மளால் கிளியராக வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். அண்ட் ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் இஸ் assigned to employees who are given authority. ஸோ ஆர்கனைசிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, who has to do that work அப்படின்னு சொல்லிட்டு, and who are given authority to carry out the work assigned and made accountable for it. ஸோ நீங்கள் தான்ப்பா இதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு எம்ப்ளாயி குரூப் கிட்ட நம்ம கொடுக்குறோமோ அவங்க தான் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. அண்ட் அவங்க தான் வந்து அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியும், அந்த ஒர்க் சரியாக நடக்கிறதுக்கு அவங்க தான் அக்கௌண்டபிள். அண்ட் த தேர்ட் திங் இஸ் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். தட் இஸ் அ ரைட் மேன் ஃபார் அ ரைட் ஜாப். ஸோ இங்கே யார் ஸ்டாஃபிங் பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் தான் வந்து ஸ்டாஃபிங் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் comprises the activities of selection and placements of competent personnel.
ஸோ இவங்க கம்பீட்டன்ட் இஸ் நத்திங் அபவுட் தி எபிலிட்டி ஆஃப் அ பர்சன். இந்த வேலைக்கு இவர் வந்து கேப்பபிளாக எபிலிட்டி இருக்கா இவருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அந்த எம்ப்ளாயை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்டாஃபிங் ரெஃபர்ஸ் டு the placement of right person in a right job. So staffing includes selection of right person, training has to be given to them, and promotion for the best person, retirement for old person, performance appraisal of all the personnel and adequate remuneration of personnel. The success of any enterprise depends upon the successful performance of ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கோ அங்கே வந்து ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவை ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாஃபிங் அப்படின்றது வெறும் ரைட் மேனை ரைட் ஜாபில் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, சரியான பர்சனுக்கு எப்போல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அண்ட் எப்போல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கொடுக்கணும் அப்படின்றதும் வந்து ஸ்டாஃபிங்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். த நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் இஸ் directing. So directing denotes motivating, leading, guiding and communicating with subordinates on an ongoing basis. So இது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ், ப்ரீசெட் கோல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சபார்டினேட்ஸை வந்துட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்கள லீட் பண்ணி கைடும் வந்து பண்ணணும். அதுதான் வந்து டைரக்டிங். டைரக்டிங் வில் பி டன் பை த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் பை மேனேஜர்ஸ். அண்ட் மேனேஜர்ஸை வந்து டைரக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு சிஇஓஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபிஃப்த் ஃபங்க்ஷன் வந்துட்டு கண்ட்ரோலிங். ஸோ கண்ட்ரோலிங் இஸ் பெர்ஃபார்ம் டு எவாலுவேட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி அண்ட் டிசைடிங் தேர் இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பார்க்குறதா இந்த கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன்ஸ் கீழே வரும். ஸோ தட் அவங்க நல்லா பண்ணலை, பெர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரெமிடி கொடுக்கலாம், என்ன ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், ஸோ தட் அவங்க வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கண்ட்ரோலிங் ப்ராசஸ். And this controlling will be done by the managers for their subordinates. Then comes coordination. Coordination அப்படின்றதும் வந்து ஒரு இன்டிகிரேட்டட் ப்ராசஸ் தான். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே வந்து கோஆர்டினேஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டிரெக்டிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோலிங், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும். ஸோ ஹியர் வி கேன் see that பிளானிங் அண்ட் கோஆர்டினேட்டிங், பிளான் பண்ணாலும் அந்த இடத்துல கோஆர்டினேஷன் இருக்கணும். ஆர்கனைசிங் அண்ட் கோஆர்டினேட்டிங், ஸ்டாஃபிங் அண்ட் கோஆர்டினேட்டிங், டைரக்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங், மோட்டிவேஷன் அண்ட் கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங். ஸோ எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லையுமே வந்துட்டு கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்துட்டு குரூப்ஸில் டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ செக்ஷன் வைஸ் கொடுத்துட்டு அங்கே அவங்களுக்குள்ளே கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேஷன். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் மோட்டிவேட்டிங். மோட்டிவேட்டிங்லேயும் நம்ம வந்து கோஆர்டினேஷன் இருக்கணும். அண்ட் த கோல்ஸ் ஆர் அச்சீவ் வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இந்த சென்ஸ் மானிட்டரி பேசிஸாகவும் கொடுக்கலாம், இல்லை நம்ம நான் மானிட்டரி பேசிஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து இந்த கோல்ஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வில்லிங்னஸோடு அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. So the goals are achieved with the help of motivation. Motivation includes increasing the speed of performance of the work and developing a willingness on the part of the workers. So motivate பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த willingness வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். This is done by the resourceful leaders, that is managers வந்து இதை பண்ணுவாங்க. And the workers accept favorable climate conditions to work. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேவரபிள் கண்டிஷன், ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் வந்து நம்ம நல்லபடியாக அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அண்ட் ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி கிவன் ஃபார் ஆல் த எம்ப்ளாயீஸ். அண்ட் மானிட்டரி, நான் மானிட்டரி இன்சென்டிவ்ஸ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜென்டில்மேன் அப்ரோச் ஷுட் பி தேர் டு ஹாவ் அ குட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸில் நம்மளுக்கு 4 ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது 4 தான் வந்து சப்சிடரி ஃபங்க்ஷன். இனோவேஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே வந்து இருக்காது. ஸோ இனோவேஷன் இஸ் அ இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன், இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இனோவேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்சனல்
and organization to face the changes made in the business world. business world அடிக்கடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைசேஷனும் ஃபேஸ் பண்ணணும், அதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இந்த பர்சனலுக்கான மீனிங் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பர்சனல் இஸ் நத்திங் அபவுட் ஒர்க்கர்ஸை தான் நம்ம இந்த பர்சனல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கண்டினியூஸ் சேஞ்சஸ் ஆர் பீயிங் மேட் இன் த பிஸ்னஸ். கன்சியூமர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் த்ரூ இன்னோவேஷன்ஸ். இன்னோவேஷன் இருந்தால் மட்டுமே வந்து கன்சியூமரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ சேஞ்சிங் வேர்ல்டில் innovation ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ innovation includes developing new material, new products, new technique in the production and new packaging, new design of the product and cost reduction. முக்கியமான ஒரு பாயிண்ட் காஸ்ட் ரிடக்ஷன். என்ன நம்ம எல்லாமே நியூவாக கொண்டு வந்தாலும் காஸ்ட் ரிடக்ஷன் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். காஸ்ட் ரிடக்ஷன், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்கு அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் தட் ஹேஸ் டு பி ஃபாலோட். தென் ரெப்ரசன்டேஷன் இன் த சென்ஸ் மேனேஜர் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க ஃபார் த கம்பெனி. அண்ட் மேனேஜர் ஹேஸ் டீலிங் வித் கஸ்டமர், சப்ளையர், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ட்ரேட் யூனியன் அண்ட் நிறைய இடத்துல அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி மேனேஜர் டு ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். ஸோ தே ரெப்ரசன்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் employees and from the viewpoint of management. Then comes decision making. So எம்ப்ளாயீஸும் வந்து இங்கே டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இருக்கலாம். ஸோ தட் ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷனிங் வந்து இன்னும் ஸ்மூத்தாக வந்து இருக்கும். எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு டேக் நம்பர் ஆஃப் டெசிஷன்ஸ் எவ்ரி டே. டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஸ் இன் ஸ்மூத் functioning of an organization. And the last thing is communication and the transmission of information that has to be in a very good manner. இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கே வந்து ஜென்ரலாகவே கம்யூனிகேஷன் வந்து ஒரு இடத்துல லேக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கும். ஸோ கம்பெனிலையும் அப்படி தான் கம்யூனிகேஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க் எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்கவே இருக்காது. ஸோ ஒர்க்கர்ஸ் ஆர் இன்ஃபார்ம்ட் அபவுட் what should be done, where it is to be done and how it is to be done, when it is to be done. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன். ஸோ தட் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் தி ரெகுலேஷன் ஆஃப் ஜாப் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. கம்யூனிகேஷன் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்காக வந்து நடக்கும். தென் scholars in the field of management have their own classification of functions of management. Some scholars add few functions and deleted some other functions. ஸோ நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் மெயின் ஃபங்க்ஷன்ஸோட டயக்ராமும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ guys, have a happy day.